வணக்கம். இது உங்கள் தாத்தா ராமசுப்பு. உலக பொதுமறை திருக்குறளை நான் புரிந்து கொண்ட மட்டில் சிறு கதைகள் மூலம் சொல்லும் முயற்சி இது. தவறிருந்தால் திருத்தவும், பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும். சென்னையின் பரபரப்பான ஒரு மாலை பொழுதில் இளங்கோ தன் சொகுசு காரில் பயணம் செய்கிறான். சுற்றிலும் இருக்கும் உயரமான கட்டிடங்களையும் விலை உயர்ந்த கடைகளையும் பார்த்து அவன் பெருமிதம் கொள்கிறான். பணமும் பொருளும் மட்டுமே வாழ்க்கையின் ஆகச் சிறந்த செல்வங்கள் என்று அவன் ஆழமாக நம்புகிறான். இளங்கோ ஒரு பெரிய வணிக வளாகத்தில் உள்ள பிரம்மாண்டமான உணவகத்திற்குள் நுழைகிறான். அங்கு அவன் தன் நண்பர்களுடன் அமர்ந்து தன்னுடைய புதிய தொழில் முதலீடுகள் மற்றும் ஆடம்பர பொருட்கள் பற்றி பேசுகிறான். மற்றவர்கள் பேசுவதை கேட்காமல் தன் செல்வத்தை பற்றியே பெருமையாக கூறிக்கொண்டிருக்கிறான். அதே உணவகத்தின் மற்றொரு பகுதியில் முத்தழகன் என்ற முதியவர் அமைதியாக அமர்ந்து தேநீர் அருந்துகிறார். அவர் இளங்கோவின் ஆடம்பர பேச்சுகளையும் அவனது அலட்சியமான உடல் மொழியையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். இளங்கோவின் அறியாமையைக் கண்டு அவர் மனதில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்புகிறது. உணவகத்தை விட்டு வெளியேறும்போது எதிர்பாராத விதமாக இளங்கோவின் கையில் இருந்த விலை உயர்ந்த கைபேசி கீழே விழுந்து சிதறுகிறது. அதை பார்த்து இளங்கோ பதற்றமடைந்து கோபப்படுகிறான். அருகில் இருக்கும் முத்தழகன் அதை எடுத்து அவனிடம் கொடுத்து அமைதியாக இருக்கும்படி சைகை செய்கிறார். கைபேசியை பெற்றுக்கொண்ட இளங்கோ முத்தழகனுக்கு நன்றி கூறுகிறான். முத்தழகன் அவனிடம், பொருட்செல்வம் அழியக்கூடியது தம்பி, ஆனால் அழியாத செல்வம் ஒன்று இருக்கிறது என்று மென்மையாக கூறுகிறார். அந்த வார்த்தைகள் இளங்கோவின் மனதில் ஒரு சிறிய சலனத்தை ஏற்படுத்துகிறது. அடுத்த சில நாட்களில் இளங்கோவின் புதிய தொழில் கூட்டாண்மை பிசினஸ் பார்ட்னர்ஷிப் ஒன்றில் பெரிய குழப்பம் ஏற்படுகிறது. அவன் அலுவலகத்தில் அமர்ந்து தீவிரமாக யோசித்தும் அவனால் அந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாமல் தவிக்கிறான். பணத்தால் மட்டுமே எல்லா பிரச்சினைகளையும் தீர்த்துவிட முடியாது என்பதை அவன் உணரத் தொடங்குகிறான். மன அமைதி தேடி இளங்கோ ஒரு நகர்ப்புற பூங்காவிற்கு சிட்டி பார்க் மாலை நேரத்தில் வருகிறான். அங்குள்ள ஒரு மரத்தடியில் முத்தழகன் சில இளைஞர்களுடன் அமர்ந்து ஏதோ பேசிக் கொண்டிருப்பதை அவன் காண்கிறான். அவர்கள் அனைவரும் முத்தழகன் சொல்வதை மிகவும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இளங்கோ மெதுவாக அந்த கூட்டத்தின் அருகே சென்று ஒரு ஓரமாக அமர்கிறான். முத்தழகன் அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அறநெறிகள் மற்றும் மனித உறவுகளின் முக்கியத்துவம் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தைகள் இளங்கோவின் காதுகளில் தேனாக பாய்கின்றன. கூட்டம் கலைந்த பிறகு இளங்கோ முத்தழகனை நெருங்கிச் சென்று வணக்கம் செலுத்துகிறான். தன் தொழிலில் இருக்கும் குழப்பங்களைப் பற்றியும் தன் மனதில் இருக்கும் நிம்மதியற்ற நிலை பற்றியும் அவரிடம் விரிவாக கூறுகிறான். முத்தழகன் அவனுடைய எல்லா புகார்களையும் ஒரு புன்னகையுடன் பொறுமையாக காது கொடுத்து கேட்கிறார். இளங்கோ பேசி முடித்ததும் முத்தழகன் அவனிடம் பேசத் தொடங்குகிறார். தம்பி, நீ இதுவரை உன்னுடைய பணத்தையும் அதிகாரத்தையும் மட்டுமே பிறருக்கு காட்டினாய், ஆனால் யாரிடமும் நல்ல விஷயங்களை கேட்க தவறிவிட்டாய் என்று அறிவுரை கூறுகிறார். அறிஞர்களின் நல்லுரைகளை கேட்பதே ஒரு மனிதனை உயர்த்தும் என்று அவர் விளக்குகிறார். முத்தழகன் மேலும் தொடர்ந்து, செல்வத்தில் சிறந்த செல்வம் செவியால் கேட்டு பெறும் அறிவுச் செல்வமே ஆகும் என்று திருக்குறளை மேற்கோள் காட்டுகிறார். அது மற்ற அனைத்து பொருட்செல்வங்களையும் விட முதன்மையானது என்பதை அவர் விளக்குகிறார். இளங்கோ அந்த வார்த்தைகளின் ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொள்ளத் தொடங்குகிறான். மறுநாள் காலை இளங்கோ தன் அலுவலகத்திற்கு முற்றிலும் புதிய ஒரு மனிதனாக வருகிறான். அவன் தன் மேலாளர்கள் மற்றும் ஊழியர்களின் கருத்துக்களை கேட்பதற்கான ஒரு அவசர கூட்டத்தை கூட்டுகிறான். தன் கருத்துக்களை திணிக்காமல் மற்றவர்கள் சொல்வதை அமைதியாக கேட்க தயாராகிறான். கூட்டத்தில் ஒரு அனுபவம் வாய்ந்த மூத்த ஊழியர் தன் யோசனைகளையும் தொழிலில் உள்ள சிக்கல்களுக்கான தீர்வையும் முன்வைக்கிறார். இளங்கோ அதை மிகவும் உன்னிப்பாக கவனித்து தன் குறிப்பேட்டில் எழுதிக் கொள்கிறான். முன்பு இருந்த அவனது அலட்சியம் இப்போது முற்றிலும் மறைந்துவிட்டது. அந்த ஊழியர் சொன்ன ஆலோசனையை கேட்டு இளங்கோ தன் தொழில் திட்டத்தில் சில முக்கிய மாற்றங்களைச் செய்கிறான். மற்றவர்களின் செவிவழி அறிவை கேட்டு முடிவெடுத்ததால் அவனது தொழிலில் இருந்த மிகப்பெரிய சிக்கல் மிக எளிதாக தீர்கிறது. அவன் முத்தழகனின் வார்த்தைகளின் உண்மையை நேரில் உணர்கிறான். அன்றிலிருந்து இளங்கோ நகரின் பல்வேறு இடங்களில் நடக்கும் இலக்கிய கூட்டங்கள்
மற்றும் அறிஞர்களின் சொற்பொழிவுகளுக்குச் செல்லத் தொடங்குகிறான். அவன் தன் நேரத்தை சிறந்த கருத்துக்களை கேட்பதில் செலவிடுகிறான். அவனது முகம் இப்போது மிகுந்த அறிவுச்சுடருடனும் அமைதியுடனும் காணப்படுகிறது. இளங்கோ தன் வீட்டில் ஒரு பெரிய நூலக அறையை உருவாக்கி அங்கு பல அறிவுசார் ஒலிப்புத்தகங்களையும் ஆடியோ புக்ஸ் சொற்பொழிவுகளையும் கேட்கிறான். பொருட்செல்வத்தைச் சேர்ப்பதில் இருந்த அவனது ஆர்வம் இப்போது செவிச்செல்வத்தைச் சேர்ப்பதில் திரும்பியுள்ளது. அவனது நண்பர்கள் அவனிடம் ஏற்பட்டுள்ள இந்த நல்ல மாற்றத்தைக் கண்டு வியக்கிறார்கள். ஒருநாள் உணவகத்தில் அவனை சந்தித்த பழைய நண்பர்கள் மீண்டும் அவனிடம் ஆடம்பரமாக பேசுகிறார்கள். ஆனால் இளங்கோ இப்போது அவர்களிடம் வாதாடாமல் அவர்கள் சொல்வதைக் கேட்டு அவர்களுக்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை அமைதியாக வழங்குகிறான். அவனது பேச்சில் இப்போது முதிர்ச்சியும் அறிவும் நிறைந்திருக்கிறது. இளங்கோ மீண்டும் அந்த நகர்ப்புற பூங்காவிற்கு வந்து முத்தழகனை சந்திக்கிறான். அவன் முத்தழகனின் கால்களில் விழுந்து தன் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறான். செவிச்செல்வத்தால் தன் வாழ்க்கையும் தொழிலும் எவ்வாறு மேன்மை அடைந்தது என்பதை அவரிடம் மகிழ்ச்சியோடு விவரிக்கிறான். முத்தழகன் இளங்கோவை அன்போடு எழுப்பி அவனது தோள்களைத் தட்டிக் கொடுக்கிறார். நீ இப்போதுதான் உண்மையான செல்வந்தன் ஆகிவிட்டாய் இளங்கோ என்று கூறி மனதார வாழ்த்துகிறார். பூங்காவின் மரங்களின் வழியே மாலைக்காலச் சூரிய வெளிச்சம் அவர்கள் மேல் அழகாக விழுகிறது. இளங்கோ பூங்காவில் இருந்து கம்பீரமாகவும் அமைதியாகவும் நடந்து செல்கிறான். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்து லெல்லான் தலே என்ற குரல் அவன் காதுகளில் ஒலிக்கிறது. நாளை சந்திப்போம். இன்று விடை பெறுகிறேன். நன்றி.